Hi friends, welcome to Vasantham Saravanan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக கடையிலேருந்து வாங்கின மாவை பயன்படுத்தி ஒரு சின்ன மெத்தட் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான நல்ல டேஸ்டியான பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இந்த முறுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், நல்ல தேன் குழல் முறுக்கு எவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக இருக்குது, நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த முறுக்கு யார் வேணாலும் ஈஸியாக செய்யலாம். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த முறுக்கு செய்ய போகிறீங்கன்னா உங்களுக்குமே இது பர்ஃபெக்டான ஒரு அவுட்புட் கொடுக்கும். அந்த அளவுக்கு இந்த முறுக்கு நல்ல டேஸ்டியாக நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த தேன் குழல் முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த முறுக்கு செய்கிறதுக்காக கடையிலேருந்து வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவு பேக்கெட்டில் புழுங்கல் அரிசி மாவா பச்சரிசி மாவான்னு சொல்லி எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. மில்லுலேருந்து வாங்கினது கூட கிடையாது. கடைகள்லாம் பேக்கெட்டில் வரும் இல்லையா, ரைஸ் ஃப்ளோர் பேக்கெட், அதை தான் வந்து எடுத்திருக்கேன். அதுலேருந்து 2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா சலிச்சுக்கலாம். இதில் இருக்க இந்த குருணை மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் நீக்கிடலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும், இந்த அரிசி மாவு வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக உடச்சக்கடலை, சட்னிக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, பொட்டுக்கடலை, அதை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலையை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். நான் வந்து அடுத்தடுத்து செய்யக்கூடிய ஸ்நாக்ஸுக்குமே சேர்த்து இந்த பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் முறுக்கு மட்டும்தான் செய்ய போகிறீங்கன்னா இப்போ 2 டம்ளர் அளவுக்கு மாவுக்கு வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து அரைச்சி அதோட மாவு எடுத்துக்கிட்டோம்னாலே போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து பொட்டுக்கடலை வந்து அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ இதை வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த பொட்டுக்கடலை மாவை சலிச்சுட்டு தான் நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா இது வந்து கொரப்பாக இருக்கும். ஸோ அதோடு சேர்த்து நம்ம முறுக்கு வந்து செய்ய முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் அது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுட்டு அதில் வந்து அந்த கொரப்பாக இருக்க பகுதி எல்லாத்தையும் நீக்கிடலாம். இப்போ சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொட்டுக்கடலை மாவு, இதிலேருந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மாவு மட்டும் எடுத்து நம்ம ஆல்ரெடி சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவு, அது கூட சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவுக்கு பொட்டுக்கடலை மாவு வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கணும். இதுதான் கரெக்டான அளவு. பொட்டுக்கடலை மாவு அரிசி மாவு இது எல்லாத்தையும் சலிச்சிட்டு தான் நம்ம பயன்படுத்தணும் முறுக்குக்கு. இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து அரிசி மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் வந்து அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா அந்த ஓமத்தோட ஃப்ளேவர் அதிகமாகி முறுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்த்து செய்யும்போது முறுக்கு இன்னுமே கூடுதல் சுவையாக இருக்கும். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நம்ம வந்து மாவு பொருட்கள் வந்து 2.5 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே சேர்க்க தேவையில்லை. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டரோட அளவு, தண்ணியோட அளவு இதெல்லாம் கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே அளவில் சேர்த்து செய்யும்போது முறுக்கு வந்து கண்டிப்பாக கிறிஸ்பியாக கிடைக்கும், கேரண்டியாக கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, தண்ணியுமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் முறுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இந்த தண்ணியிலே சேர்த்துடலாம். அது நல்லா கரைஞ்சி நல்லா ஈவனாக கிடைக்கும். அதனால் உப்பு வந்து நம்ம இப்போவே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியை வந்து உப்பு சேர்த்துருக்கோம்ல, இது கொஞ்சமாக நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக வந்து கரிக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப கரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அது வந்து நம்ம முறுக்கு மாவு சேர்த்தோம்னா கரெக்டான அளவில் வந்துடும். இப்போ உப்பு சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு, இதை வந்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துக்கணும். ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். கண்டிப்பாக ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம வந்து மாவை சேர்க்க ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும். எல்லா மாவுமே நம்ம மொத்தமாக சேர்த்துட்ட பிறகு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேலே ஸ்டவ்வை ஆனில் வச்சுருக்கக்கூடாது. இப்போ மாவு எல்லாத்தையும் இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேர்த்துட்டோம். நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானொலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வானொலியில் முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் வந்து அப்படியே சூடாகட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா முறுக்குக்கு, ஸோ அந்த மாவு வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ அந்த மாவோட சூடெல்லாம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருக்கணும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதுமானதாக இருக்கும். இப்போ மாவோட சூடெல்லாம் குறைஞ்சிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டான டோ மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும்.
ஃபஸ்ட்டு இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அடிப்பகுதியிலேருந்து மேலே வரைக்கும் கரண்டியால் நல்லா வந்து இதை கிளறி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், கையால் எடுத்து காமிக்கிறேன். நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வருது. பார்க்குறதுக்கு பளபளன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கையால் அழுத்தம் கொடுத்து பிசையும் போது நல்ல சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்ல சாஃப்டான டோ வந்து நமக்கு கிடைக்கும். சப்போஸ் தண்ணியோட அளவு வந்து போதுமானதாக இல்லைன்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி சாஃப்டான டோவாக ரெடி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தண்ணி தெளித்து ரெடி பண்ணுறதுக்கு நம்ம சுடு தண்ணி தான் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நார்மல் வாட்டரே சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் நான் சொன்ன தண்ணியோட அளவே கரெக்டாக இருக்கும். சில மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி வந்து இழுக்கும். ஸோ அதனால் ரொம்ப பளபளன்னு இருக்குது, ட்ரையாக இருக்குது மாவுனா கொஞ்சமாக லைட்டாக தண்ணியை தெளிச்சிட்டு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சாஃப்டான டோவாக. இப்போ வந்து முறுக்கு குழாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம இந்த தேன் குழல் அச்சு வந்து சேர்த்துருக்கோம். பாருங்கள், இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரியான முறுக்கு குழாய் இருந்தால் நமக்கு முறுக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். முறுக்கு, மிக்சர், ரிப்பன் பக்கோடா இது எல்லாமே செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம முறுக்கு மாவு சேர்த்துடலாம். இப்போ இந்த மாதிரியான முறுக்கு குழாய்கள்லாம் ஈஸியாக ஆன்லைன்லேயும் கிடைக்குது, பாத்திர கடைகளில் கூட வந்து சாதாரணமாகவே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி முறுக்கு குழாய் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து கை கொஞ்சம் வலிக்காமல் இருக்கும். முறுக்கு சுற்றும் போது, மிக்சர் செய்யும் போதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் மாவு வந்து சேர்த்தாச்சு. இதை அப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் குட்டி குட்டி முறுக்காக வந்து நம்ம சுற்றி வச்சுக்க போகிறோம். முன்னாடியே நம்ம இந்த முறுக்கை வந்து சுற்றி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து முறுக்கை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுதான் இதில் இருக்கிற ஒரு பெனிஃபிட்ஸு. நம்ம ஏதாவது ஒரு வெள்ளை துணி இல்லாட்டி இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸை பயன்படுத்தி அதில் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு முறுக்கை வந்து அழகாக இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கலாம். இந்த முறுக்கு வந்து நம்ம கையால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஏன்னா நம்ம இதுக்கு வந்து சுடு தண்ணி பயன்படுத்தி இந்த டோ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ வந்து இது ஈஸியாக இந்த தட்டில் ஒட்டாமல், துணியில் ஒட்டாமல் கையால் எடுக்கிறதுக்கு வரும். நம்ம நிறைய குவான்டிட்டி முறுக்கு செய்யும்போது, நல்ல பெரிய வானொலி வச்சு செய்யும்போது இந்த மெத்தட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய முறுக்கு நம்ம முன்னாடியே துணியில் இல்லாட்டி பிளேட்ஸில் வந்து சுற்றி வச்சுக்கிட்டோம்னா அழகாக ஒரே டைமில் நிறைய முறுக்கு வானொலியில் சேர்த்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அது ரொம்ப வந்து ஈஸியான ஒரு மெத்தடு. இப்போ இதே மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாத்துலேயும் இந்த முறுக்கு வந்து சுற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது கையால் நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். அந்த தட்டுலேயும் வந்து ஒட்டாமல் இருக்கும். ஸோ வந்து எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு அதில் ஒவ்வொரு முறுக்காக எடுத்து நம்ம டேரெக்டாக வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஜல்லிக்கண்டிலையும் நம்ம வந்து சுற்றி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சா என்னன்னு செக் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மாவு சேர்த்து பார்க்குறேன். மாவு வந்து நம்ம சேர்த்த உடனேயே மேலே எழும்பி வரணும். பாருங்கள், நல்லா உள்ளுக்கு போயிட்டு மெதுவாக மேலே எழும்பி வரக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா எண்ணெயோட காய்ச்சல் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம சேர்க்குற மாவு வந்து உடனே டக்குன்னு மேலே எழும்பி வரணும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு முறுக்காக சேர்க்கும் போது சட்டுன்னு மேலே எழும்பி வரும். இந்த மாதிரி இருந்தால் எண்ணெயோட காய்ச்சல் முறுக்கு பொரிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கணும். முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, மிக்சர் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ ஒரே ஃப்ளேமில் கடைசி வரைக்கும் நம்ம முறுக்கு பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் அதே ஃப்ளேம்லேயே இருக்கணும். நம்ம மாற்றி மாற்றி வச்சுட்டு இருந்தால் கூட சம்டைம்ஸ் வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும். இப்போ முறுக்கு எல்லாமே எண்ணெயில் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு சைடு வந்து கொஞ்சம் ஸ்டிப்பான பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு சைடும் இதே மாதிரி முறுக்கை திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஈவனாக வந்து கிறிஸ்பியாகி வரும். அதே மாதிரி முறுக்கு நம்ம எண்ணெயில் சேர்த்த உடனே அதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும், கொஞ்சம் வந்து தடிமனாக வந்து மாறும். நம்ம சேர்த்துருக்க சைஸை விடவும் இதை வந்து வேகும்போது கொஞ்சம் வந்து அதோட திக்னஸ் வந்து அதிகமாகும். இப்படி இருந்தாலுமே முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வருதுன்னு நம்மளே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் முறுக்கை வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக எண்ணெயோட இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்ட பிறகு தான் நம்ம முறுக்கை வந்து வெளியில் எடுக்கணும். அதே மாதிரி முறுக்கை ரெண்டு சைடு திருப்பி திருப்பி விட்டுக்கணும். இந்த மாதிரி ரெண்டு சைடுமே முறுக்கை திருப்பி திருப்பி விடும்போது நல்லா ரெண்டு சைடும் ஈவனாக கிறிஸ்பியாக கிடைக்கும். நமக்கு முறுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ முறுக்கு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், சிம்பிளான மெத்தடில் நமக்கு வந்து முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மெத்தடில் அடுத்த செட்டு முறுக்கும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கையாலே தான் முறுக்கு எடுத்து நான் வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துட்ருக்கேன். ஸோ இதுக்கு தான் நம்ம பிளேட்டில் இல்லாட்டி துணியில் இந்த முறுக்கை வந்து புழிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அடுத்த செட்டை வந்து நம்ம உடனே வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நமக்குமே கொஞ்சம் டைம் சேவிங் மெத்தடாக இருக்கும். பெரிய வானொலியை பயன்படுத்தி செய்யும்போது இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் முறுக்கு செஞ்சு பாருங்கள். பர்ஃபெக்டான நல்ல கிறிஸ்பியான முறுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் நம்ம ஏன் சுடு தண்ணி பயன்படுத்துகிறோம்னா, ஆல்ரெடி நான் ரிப்பன் பக்கோடா வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இந்த ரீசன் என்னன்னு சொல்லிட்டு.
இப்போ நம்ம கடையிலேருந்து ரைஸ் ஃப்ளோர் வாங்குகிறோம். சிலர் வந்து வீட்டிலே முறுக்கு மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. இன்ஸ்டண்ட்டாக செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி கடையிலேருந்து வாங்கும்போது சம்டைம்ஸ் அது பார்த்திங்கன்னா முறுக்கு வந்து உடஞ்சி போயிடும். இல்லாட்டி ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும். சரியாக கிறிஸ்பியாக இல்லாமல் ஒரு மாதிரி ஹார்டாக கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி சுடு தண்ணியில் முறுக்கு செஞ்சோம்னா கண்டிப்பாக எப்படி இருந்தாலுமே கிறிஸ்பியான முறுக்கு வந்து கிடச்சிரும். 2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் பட்டர் மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அதே மாதிரி தண்ணியுமே 2 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் முறுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ மாவு எடுத்துக்கிறீங்களோ அதை விடவும் ஒரு 1/2 டம்ளர் இல்லாட்டி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்கணும். ஸோ இந்த அளவு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இந்த முறுக்கு ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்ல கிறிஸ்பியான ஷைனிங்கான முறுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.